ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லில் வந்து மெமரி கார்டு அதே மாதிரியே வந்து பென்ட்ரைவ். ஸோ இது வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டையும் யூஸ் பண்ண முடியும் செல்லில். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் சாம்சங் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கேன். ஸோ இதான் சாம்சங் ஆண்ட்ராய்டு மொபைல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஜி கேபிள் இது. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம வந்து பென்ட்ரைவ் போட்டுக்கிற ஆப்ஷனு. ஸோ இது வந்து நம்ம சார்ஜ் எப்போதும் போடுவோம் பார்த்தீங்களா, அதோடைய ப்ளக் இது. ஸோ இதுதான் அந்த கேபிள். இது ஓடிஜிபி கேபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட் ரீடர். ஸோ இந்த கார்ட் ரீடர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து மெமரி கார்டு போட்டிருக்கேன். ஸோ இதை மெமரி கார்டு போட்டு இதையும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவ். ஸோ இது வந்து பென்ட்ரைவ். ஸோ இந்த ஓடிஜிபி கேபிளை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபோனில் வந்து பென்ட்ரைவ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறது, பென்ட்ரைவ் டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பென்ட்ரைவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்ட்ரைவ் எடுத்து என்ன பண்ணணும், இதில் வந்து மாட்டிக்கணுங்க. ஸோ ஓடிஜிபி கேபிளில் இந்த பென்ட்ரைவை வந்து நீங்கள் மாட்டிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், பென்ட்ரைவை மாட்டிட்டிங்களா. பென்ட்ரைவை மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செல்லில் போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க, இதை சார்ஜ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இது சார்ஜ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளக்கில் வந்து அந்த பின்னில் போய் இதை போய் போட்டிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும் செல்லு. ஸோ செல்லு ஆன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மாட்டியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு காட்டுறேன், மாட்டியிருக்கேன் தெரியுதுங்களா. ஸோ மாட்டிட்டேன். ஸோ இப்போ மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணோன்னே பாருங்கள், யூஎஸ்பி ஸ்டோரேஜ் 48C23911. ஸோ இதோட பென்ட்ரைவோட பேர் அதாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டேட்டா இருக்குது. ஸோ இதையும் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன், இதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதுதாங்க வந்து நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து எளிமையாக வந்து நம்ம வந்து செல்லுலே வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து காப்பி பண்ணுறதை வந்து நம்ம வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷனில் போயிட்டு இங்கே போயிட்டு மை ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து யூஎஸ்பி ஸ்டோரேஜ்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த டாக்குமெண்ட் ஃபைல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதாங்க வந்து அந்த ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து இந்த ஓடிஜிபி கேபிளை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து மெமரி கார்டையும் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட பென்ட்ரைவ் இல்லைங்க, மெமரி கார்டை போட்டு நான் ஸ்டோர் பண்ணணும் சில டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மாட்டிக்க வேண்டியது. கார்ட் ரீடரை வந்து ஓடிஜிபி கேபிளில் வந்து மாட்டிட்டு பென்ட்ரைவை வந்து கார்ட் ரீடரில் மாட்டிக்க வேண்டியதான். ஸோ மாட்டிட்டு இங்கே பாருங்கள், இதே மாதிரி இந்த ப்ளக்கில் வந்து இதை போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபைலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் கீழே இருக்கு பாருங்கள், யூஎஸ்பி ஸ்டோரேஜ் F6786718. ஸோ இதுதான் அதோட டாக்குமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபைல் தான் இருக்குது, எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ அதுதான் இதில் வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும், சாம்சங் ஆண்ட்ராய்டு எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஓடிஜிபி கேபிள் இருந்தால் போதும், உங்கள் பென்ட்ரைவ் இல்லை உங்கள் மெமரி கார்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கார்ட் ரீடரில் கூட லைட் எரியுது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக பென்ட்ரைவ் வாங்கணும், ஸோ இதுக்காக ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னா இந்த ஓடிஜிபி கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து பென்ட்ரைவ் அது கார்ட் ரீடர்னு என் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா. பென்ட்ரைவ் வேணுனாலும் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓடிஜிபி கேபிள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இது பண்ணி பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை நீங்கள் இப்போ கழட்டிக்கலாம் தனியாக. ஸோ ஓடிஜிபி கேபிளில் நீங்கள் தனியாக கழட்டிக்கலாம். அடுத்தது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பென்ட்ரைவுங்க, ஓடிஜி பென்ட்ரைவ். ஸோ
இது வந்து ஸ்கேன் டிஸ்கில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 2 டைப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஜிபி கேபிளில் இந்த பென்ட்ரைவ் வந்து மாட்டி கூட நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த கேபிள் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதான் வந்து ஓடிஜிபி பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பென்ட்ரைவ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மாட்டிக்கணும். இதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ எடுத்துகிட்டு நம்ம திருப்பியும் வந்து மாட்டுவோம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த பென்ட்ரைவில் இருக்க டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கீழே வந்து ஓடிஜிபி பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். ஸோ இந்த பென்ட்ரைவை வச்சு நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நான் வாங்கினேன். இதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபிளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இந்த பென்ட்ரைவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அப்புறம் கார்ட் ரைட்டர் இது எல்லாத்தையும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாங்கி பண்ணிக்கலாம் உங்களுடைய பென்ட்ரைவ். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஜிபி பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா ஓடிஜிபி கேபிள் வாங்கிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக நீங்கள் வந்து பென்ட்ரைவ் இருக்குது என்கிட்ட, நான் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுது இருந்தாலும் உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னா ஓடிஜிபி கேபிள் வாங்கி நீங்கள் எங்கே போனாலும் வெளியில் போனாலும் பாக்கெட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிஸ்டர் தமிழ் இன்ஃபோடெக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.